வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடகராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நமதுக்கு ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்றைய தினம் 27/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:56 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். மிருகசீரிசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் 5 கிரக சேர்க்கையாக சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன. கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சனி, புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 5 கிரகங்களும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒன்றாக அமர்ந்துள்ளன. மேலும் இந்த கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். இத்தகைய சிறந்த அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பீர்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்மதி அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். அப்பொழுதுதான் இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் விவேகத்துடன் செயல்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும், மனமகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்த முடியாத சில காரியங்களை கூட இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையுங்க. அதனால நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஏற்கனவே செய்ய ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியரான சில வேலைகளை கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கங்க. ஒவ்வொரு வேலையும் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும். அதற்கான சிறந்த ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைக்கி உங்களது வீட்டை தேடி ஒரு முக்கியமான சில விஐபிகள் அல்லது பெரிய மனிதர்கள் உங்களது வீட்டிற்கு வருகை தர வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து கிடைக்க பெறுங்க. அந்த நல்ல தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பயணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக இருக்கலாம், அல்லது லெட்டர் மூலமாக, தபால் மூலமாக கூட இருக்கலாங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதாவது கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கல்வியிலும் தென்படுகிறது. எனவே மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் பண்ணி கொண்டிருந்தால் கண்டிப்பாக இப்போ அதை ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஃபெயிலியரான முயற்சிகளை கூட மாணவர்கள் இன்றைக்கு மீண்டும் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் எங்கேயாவது அட்மிஷன் போட்டிருந்தீங்க, ஆனால் அட்மிஷன் கிடைக்கல, இதுக்கு மேலே நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் உயர்கல்வி சம்பந்தமான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இப்போது தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு மேலங்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. உங்களுக்கே அரசியல் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட அரசியலில் திடீர்னு ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிகுறிகள் காணப்படுதுங்க. இன்னைக்கு திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உறுதி பெறக்கூடிய நல்ல நிலைமை எட்டுங்க. எனவே திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நீங்கள் இப்பொழுது முடிவு செய்யலாம். அதற்கு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால இந்த நாள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இனிய நாளாக தான் அமையுங்க. இன்னைக்கு தினமும் நீங்கள் ஆன்மீகம் மற்றும் உடலியல் நல்ல பலன் தருவதற்காக தியானமும் யோகாவும் இப்போ இருந்து நீங்கள் பழகிக்கிறது நல்லதுங்க. இப்போ இருந்து நீங்கள் தினமும் செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நினைவு தரும். இன்னைக்கு இடத்த வாங்கி வைக்கிற வேலையில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம்.
உங்களுக்கு மிகச்சிறந்த கஸ்டமர். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இன்றைக்கி நிறைய நீங்கள் இந்த தொழிலில் நல்ல லாபங்களை அதன் மூலமாக ஈட்ட முடியும். நீங்கள் இன்றைக்கி கற்பனைகளில் மட்டும் வேகம் காட்டாதீங்க, யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மையை தருங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு அதிகரித்து ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்பதனால காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் அல்லது கடகராசி குழந்தைகள் விளையாட்டில் தான் இன்னைக்கு நேரத்தை அதிகமாக செலவிடுவாங்க. இந்த நேரத்தை பெற்றோர்கள் தான் அவங்க மீது கவனம் செலுத்தணும். ஏனென்றால் விளையாட்டுனால அவங்களுக்கு காயப்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் டீனேஜில் செஞ்ச குறும்புகளை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையோட நினைவுபடுத்தி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பழைய நினைவுகளை அசைப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக ஒரு பொழுதுபோக்காக அது அமையலாம். இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசியிலேயே நீங்கள் எந்நேரமும் இருக்கிறது சற்று தலைவலியாக இருக்கிறதுனால தொலைபேசி இன்றைய தினம் அதிகம் பேசுவதை தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் ஏதாவது தடைகள் இருந்து வந்திருந்தால் தாமதங்கள் இருந்து வந்திருந்தால் இப்போது நீங்குங்க. இழுபறியாக இருந்த பண வரவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது தீர்றதுனால உங்களுக்கு பண வரவுகள் என்று கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இதன் மூலமா உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டுங்க. இன்னைக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமா மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் கனியோடு நடந்துக்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருங்க. இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்குங்க. அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக அமையும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இனிமையான நாளாக நீங்கள் கனியோடு நடந்து கொண்டால் மிகச்சிறந்த ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் அமைப்பீங்க. நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நமது ராசி பலனை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.